ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வித்யா சத்யன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னித்திய அத்தியாயம் சிவம் கதையினுடைய அத்தியாயம் 12க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன அத்தியாயத்தில் நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக நடராஜர்னாலே அவர் எந்த காலை தூக்கி நடனம் ஆடுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதனுடைய பதில் நம்ம பொதுவாக என்னென்னா, இடது காலை அவர் தூக்கி நடனம் ஆடுற மாதிரி தான் நம்ம வழக்கமாக இன் ஜென்ரல் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் இருக்கிற 1000 கால் மண்டபத்தில் ஒரே ஒரு சிற்பம் ரொம்ப வித்தியாசமாக அவர் வலது காலை தூக்கி, அதாவது வலது கால் காற்றுலேயும் இடது கால் நிலத்துலேயும் இருக்க மாதிரியான ஒரு ரேரான சிற்பம் இருக்கு. சரி, இன்னத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னத்த அத்தியாயத்தினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ருத்ராட்சம் சிவன்னாலே அடுத்த இது நமக்கு ஞாபகம் வர்றது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் ஒரு முகம், 2 முகம், 3 முகம் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இதனுடைய பதில் தெரியாதவங்களுக்கு அடுத்த அத்தியாயத்தில் இதனுடைய பதிலை தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ அத்தியாயம் 12க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். நம்ம அந்த ராஜநாராயணன் கோவில் அந்த குகை சுரங்கப்பாதையில் இருக்கிற ஒரு நடராஜர் சிலையும், அதுக்கு மேலே நிறைய பாம்புகள் நடனம் ஆடிட்டு இருந்தது, ப்ளஸ் அங்கே ஒரு எலும்புக்கூடு இருந்தது. அதை பார்த்து அவனுக்கு என்னமோ பண்ணி அங்கே மயங்கி விழுந்துட்டான். இது அங்கே நடக்குது. இங்கே இந்த 4 திருடர்களில் அந்த நூற்றுக்கணக்கான நாயெல்லாம் துரத்தி அந்த வாட்டர் டேங்க் மேலே இருக்கும் பொழுது ஒரு திருடன் மாத்திரம் இந்த பட்டரை கூப்பிட்றதுக்கு அங்கேருந்து கிளம்பி வராரு. பட்டர் அவரும் போகும்பொழுது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் நெய்பர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கும்பலாக அங்கே போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த நூற்றுக்கணக்கான நாய்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக அவங்க எல்லாரும் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போது அத்தியாயம் 12. விடியல் ஆரம்பிக்க போகிற அந்த அதிகாலை வேளையில் அந்த மரகதலிங்கபுரமே நிறைய அதிசயங்களில் அந்த ஒரு ராத்திரிக்குள்ளே நமக்கு தெரிஞ்சு நிறைய அதிசயங்கள். அதாவது இவங்க அந்த மரகதலிங்கத்தை அங்கே அவங்க பார்க்கல, ஆனால் கோவிலில் இன்னும் பார்க்கல, அது இன்னும் வெளியில் வரல. ஆனால் நமக்கு தெரியும் அங்கே பல அதிசயங்கள் நடந்தது. இங்கே நூற்றுக்கணக்கான நாய்கள் ஒரு 4 திருடர்களை துரத்திக்கிட்டு அவங்க எல்லாரும் அந்த வாட்டர் டேங்க் மேலே நின்றுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இதை பற்றியெல்லாம் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே தீட்சிதர் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தீட்சிதர் அவர் கிட்ட வரும்பொழுது, அட நம்ம தீட்சிதர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் அங்கே வரும்பொழுதே இங்கே இந்த நூற்றுக்கணக்கான நாய்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத மாதிரி எல்லாமே அங்கேருந்து போயிடுது. அப்போது இவங்க இங்கே இவர் கிட்ட வர்றதுக்கும் அது காணாமல் போகிறதுக்கும் சரியாக இருக்கும் பொழுது அவர் கேட்குறாரு, என்ன எல்லா பைரவ மூர்த்தியும் போயாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ தான் இவங்க எல்லாரும் பார்த்து அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு, இங்கே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த நெய்பர் திருவேங்கடம் கேட்குறாரு. தெரியாமல் தான் பைரவர் கூட்டம் போயிடுத்தான்னு கேட்டேனாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கு. அதை அவங்க வாய் விட்டே சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது அவர் சொல்கிறாரு, கோவிலில் கிடச்ச ஏட்டுக்கட்டை ஞாபகப்படுத்திக்கோ, உனக்கு எல்லா ஆச்சரியமும் போயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் திரும்ப கேட்குறான், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் பக்கத்தில் இருந்த பட்டரோ அவர் எதுவுமே பேசாமல் வாயை மூடிக்கிட்டு ஒரு கலவையான குழப்பமான ஒரு மனநிலையோடு அங்கே இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே எதுவும் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கலை, என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. நம்ம இந்த கோவிலை இடித்து கட்டும் பொழுது ஒரு மரப்பெட்டி கிடச்சிது, அதில் ஒரு ஏட்டுக்கட்டும் இருந்தது, அதில் பல தகவல்கள் இருந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே மேலே பார்க்குறாரு.
அந்த இதில் வந்து பௌர்ணமியை நோக்கி வளர்கிற நிலையில் இருக்கிற நிலா, அதாவது முழு நிலா. நம்ம அடுத்த நாள் பௌர்ணமினா முதல் நாளே ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒரு நிலா. அப்போது பட்டர் வந்து இப்போ முதலையே ரொம்ப ஒரு கலவையான குழப்பத்தில் இருந்தார் இல்லையா, இப்போ ரொம்ப கடுகடுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் இவாளெல்லாம் யார் தெரியுமா, நம்ம கோவிலில் திருட வந்துட்டு நாய்க்கடிப்பட்டு துடிச்சுன்னு இருக்கா, இவாளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கணும், நீங்கள் என்னடானா இப்படி ஆகாசத்தை பார்த்துட்டு நிலவை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவருக்கு என்னென்னா, கிளம்பின ராஜ்நாராயணனுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்துட்டாரேங்கிற ஒரு கோபம், அதனால் அவன் பாரதியோடு ஓடிட்டானோன்னு வேற ஒரு கற்பனை இதனாலேயே. ஸோ அப்போ இவர் கேட்குறார் தீட்சிதர், வைத்தி நீ இன்னும் முக்கியமான சில விஷயங்களை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு நன்னா எனக்கு தெரியறது. ஊர்காலால் கூட சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலை, தெரியாது, ஆனால் உனக்கு கூடவா தெரியல அப்படின்னு சொல்லி அவர் தீட்சிதர் இந்த சமயம் ரொம்ப கோபமாகவே ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன தெரியணும், ஆமாம் இல்லை என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆவேசமே வருது. அப்போது இவர் சொல்கிறார், இதை பாரு, முதல்ல உணர்ச்சி வசப்படாமல் இவாளை கூட்டிண்டு வைத்தியர் நாடிமுத்து வீட்டுக்கு போ, அதிசயமாக நாயுருவி செடியின் அந்த ஆகாச கருட மூலிகையும் நம்ம கோவில் நந்தவனத்தில் முளைச்சிருக்குன்னு 2 நாள் முன்னாடி நீ தான் எனக்கு சொன்ன, அதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. எதுவுமே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இங்கே நடக்கலை. நீ அந்த நாயுருவி செடியை பற்றியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், எதுவுமே காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கலை, நீயே இதெல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த செடியெல்லாம் தான் இந்த கள்ளப்பசங்களுக்கு உண்டான மருந்து. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். நீயும் உஷா கால பூஜை, அதாவது நம்ம ஒவ்வொரு டயத்துக்கும் ஒரு காலநிலைக்கும் ஒரு பேர் இருக்குது. காலங்கத்தால் இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிற காலத்துக்கு வந்து உஷா காலம்னு பேர். அதே சாயந்திரமாக இருக்கிற அந்த காலத்துக்கு வந்து நம்ம ரொம்ப கலோக்கியலாக சாயந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சந்தியா வேலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த உஷா காலத்து பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் இருக்குது. அப்போ உன்னுடைய எல்லா மனக்கலக்கமும் தீர்ந்துடும், போ நீ போய் ஆக வேண்டியதை பாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீர்க்கமாக பேசுகிறாரு. ஸோ அவர் அப்படி பேசும்பொழுது மற்றவங்க யாருக்கும் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியலை, பதில் சொல்லவும் முடியலை. ஸோ ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒன்று மாத்திரம் தெரியுது, இன்னும் என்னமோ ஒன்று கோவிலில் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தெரியறது. அதனால தான் தீட்சிதர் வந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு, ஆனால் அது என்னன்னு தான் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லி திருவேங்கடம், அதாவது அந்த நெய்பர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த தீட்சிதர் சரி இப்போ மணி என்ன ஆறுது அப்படின்னு அவர் திரும்பி கேட்கும்பொழுது அவருக்கு யாருக்குமே பதில் தெரியல. ஏன்னா கையில் வந்து யார்கிட்டேயும் வாட்ச் இல்லை. ஆனால் அந்த திருடர்கள் அந்த அந்த தலைவன் போல் இருக்கான் இல்லையா, அந்த ராஜரத்னம், அவன் வந்து அவனுடைய கை கடிகாரத்தை பார்த்துட்டு அவனோட வாட்சை பார்த்துட்டு 3:15 ஆறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ பிரம்ம காலம், தட் இஸ் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாயிடுத்து. சூரியன் உதிக்கிற அந்த கதிர் வந்து 3 முழத்துக்கு கிழக்குக்கு மேலே ஏறுற வரைக்கும் இது பிரம்ம முகூர்த்தம் தான். அதனால் இன்னைக்கு அஷ்டமி வர விடிஞ்ச பிறகு நவமி திதியும் ஆரம்பமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற ஒரு பாட்டை அவர் சொல்கிறாரு. இட்டமுடன் பாலகனும் அட்டமி நாளிதழில் ஆதித்தன் வானம் விட்ட வேளையில் கிட்டே வருவானே, வருவான் வசத்தில் பெருமானும் வசப்படுவானே. தீட்சிதர் வந்து இந்த பாட்டை அப்படியே மெதுவாக முணுமுணுக்கும் பொழுது பட்டருக்கு அப்படியே சுரீல்ங்கிறது. இதுக்கு முன்னாடி இதை வந்து அந்த ஏடில் தானே இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகமும் வருது. சரி சரி, முதல்ல இவனை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், வெடியட்டும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு அவங்க அந்த வைத்தியர்கிட்ட போகிறாங்க. ஆனால் தீட்சிதர் மாத்திரம் ஒரு மர்மமான புன்னகையும் கொடுக்குறாரு. அதை வந்து பட்டரும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறாரு. இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கோவிலில் அவள் வந்து ராஜ்நாராயணனை கூட்டுக்கிட்டே வர, அவள் பேர் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. அங்கேருந்து
ஒரு சத்தமும் வராமல் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த கல் தொட்டி, அந்த அபிஷேக நீர் போகிற அந்த தொட்டி, ஏன்னா அங்கே சுத்தம் பண்ணாமல் அது வந்து ஒரு அந்த கழிவு நீர் தொட்டி மாதிரி ரொம்ப பாசியோடு இருக்குது. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அது உள்ளே இறங்கி என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறா. அப்படி போகும்பொழுது வெளி பக்கத்தில் இருக்கிற ஒரு அகல் விளக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த திரியை வந்து நல்லா தூண்டி விட்டுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் அது வெளிச்சம் வரா மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இது உள்ள அந்த தொட்டி, நீர் தொட்டி உள்ள ஊர்ந்து அவள் போகிறா. அங்கே அந்த நடராஜர் விக்கிரகம், எலும்புக்கூடு, அதுக்கு முன்னாடி இந்த ராஜநாராயணன் மயங்கி இருக்கிறதையும் பார்த்துட்டு, ஆனால் இத்தனை சத்தத்துலேயும் அங்கே இருந்த எல்லா பாம்பும் எப்படி போச்சு, எங்கே போய் ஒளிஞ்சுன்னு இருக்குன்னே தெரியலை, அந்த மாதிரி இருக்குது. இவன் வந்து திரும்பவும் அம்மாஞ்சி அம்மாஞ்சி அப்படின்னு அந்த மயங்கி கிடக்கிறவனை வந்து தொட்டு தூக்கி உலுக்கி எழுப்பி பார்க்குறா. அப்போது அவளுக்கு அங்கே அந்த நடராஜர் விக்கிரகமும் எலும்பு கூடையும் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பக்குங்கிறது, அந்த மாதிரி அம்மாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவளுக்கு அதில் அந்த பயத்தில் வந்து கொஞ்சம் அழுகையே வருது. அவளோட குரலும் வேகமாக, அம்மாஞ்சி அம்மாஞ்சி எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப உலுக்கி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறா. அவள் அப்படி உலுக்கி எழுப்புறதுனாலே வந்து நல்ல வேலையாக அவனுக்கு வந்து முழிப்பும் வந்துடுது. யார் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுப்புறான். நான் தான் அம்மாஞ்சி, என்னாச்சு எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அவள் எழுப்பும் பொழுது அவனும் எழுந்து உக்காந்துக்கிறான். பின்னாடி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் அவளையே வெறிச்சு பார்க்குறான். என்ன அம்மாஞ்சி இது, என்ன எலும்புக்கூடு, எல்லாம் சுவாமியோட விக்கிரகத்து கூட இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும் பொழுது, ஆமாம் விக்கிரகமே தான், இவர் நமது மரகத நடராஜர், இது பிரபஞ்சத்தையே தன் ஆனந்த தாண்டவத்தால் ஆட்டுவிக்கும் கருணாமூர்த்தி, இவன் வராக நந்தரே கருணாமூர்த்தி இவன் அப்படின்னெல்லாம் இந்த மாதிரி சுத்த தமிழில் அவன் வந்து பேசுகிறான். அப்போ இவன் வந்து அம்மாஞ்சி என்ன இது, என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் உங்கள் பாரதி, என்னமோ வராக நந்தன்கிறலே, நந்தரே நமது சக்கரலிங்க பூபதி என்ன ஆனார், அன்னை மரகதாம்பிகையை அவர் அந்த கள்ளர் கூட்டத்திலிருந்து காப்பாற்றி விட்டாரா, அன்னையை அவர்கள் கொன்று சென்று விடவில்லையே அப்படின்னு அவர் வந்து பேசும்பொழுது இவளுக்கு வந்து அம்மாஞ்சி அப்படின்னு வெறுத்து போய் அவனை இன்னும் பெருசாக உழுக்கிறா. அப்போ அவன் வந்து இந்த மழையில் நனைஞ்சா இந்த புறா மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் இந்த உடம்பு வந்து ஆட்டி சிலிர்த்து அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுக்கும்ல, அந்த மாதிரி அவன் ஒரு உதறிக்கிறான். என்ன அம்மாஞ்சி என்ன நடக்கிறது இங்கே, நான் பாரதி தெரியலையா அப்படின்னு அவன் டென்ஷனாக எல்லாம் இது பேசும்பொழுது அவன் வந்து ஓ பாரதி, பாரதியே தான், தலையில் அடிபட்டு கொடுத்தா அப்படின்னு கேட்குறா. அப்போ இல்லை ஆனால் நான் இப்போ என்ன பேசினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, சரிதான் இதுவே ஞாபகத்துக்கு இல்லையா, இந்த சினிமாவில் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தவா ராஜா காலத்து பாஷை பேசுவாளே அப்படி பேசினேல் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியா, ஆமாம் பயமாக இருக்கு அம்மாஞ்சி, இங்கே இருக்கிற எலும்புக்கூட்டையெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் அந்த எலும்புக்கூட்டை காமிச்சு பேசுகிறா. அப்போது அந்த எலும்புக்கூட்டை திரும்ப இவன் பார்க்கும்பொழுது அந்த எலும்புக்கூட்டோட கழுத்து கிட்ட நிறைய உருண்டையாக, அதான் அந்த ருத்ராட்சம் எல்லாம் அங்கங்கே கொட்டைகள் நிறைய இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், பாரதி இங்கே இப்போ நீயும் நானும் வந்த மாதிரி யாரோ வந்திருக்கணும், வெளியில் போக வழி தெரியல, இங்கேயே இருந்து உயிரை விட்டுருக்கணும், அப்படி தான் செத்துப்போன மனுஷனாக இருக்கணும் இந்த எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அப்போ நம்மாலேயும் வெளியில் போக முடியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் முடியாது, வந்த வழியிலேயே போவோம், அதே நேரம் அந்த நடராஜர் சிலையையும் எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது அப்படின்னு அவள் இதுன்னு ரொம்ப திணறும் பொழுது, இது கோவிலோட சிலை தான், இந்த எலும்புக்கூட்டுக்குரிய இந்த இவர் வந்து பார்த்தா திருட பார்த்துருக்கணும், இல்லைன்னா யார்கிட்டேருந்தோ காப்பாற்றவும் முயற்சி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளுக்கு அழுகையே வருது. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கோவிலுக்கே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி அவள் புலம்புறா. பைத்தியம், இப்போது இதை பற்றி நம்ம பேசாமல் இனிமேல் அடுத்தது என்ன செய்யணுங்கிறத தான் பார்க்கணும். நல்ல வேளையாக இங்கே நிறைய பாம்பு இருந்தது, இப்போ அது எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல
அப்படின்னு சொல்லி அவன் அந்த இதோட அந்த அகல் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறான். தூண்டி விட்டுக்கிட்டே அந்த நடராஜரோட உருவத்தை பார்த்துக்கிட்டு அவனும் எழுந்து நிற்கிறான். அவள் பக்கத்தில் அவளும் எழுந்து நிற்கிறா. ஸோ போய் அந்த நடராஜரை எடுக்கும் பொழுது அவனுக்கு அப்படியே சுளீர்னு ஷாக் அடித்த மாதிரி ஒரு பரவசமான ஒரு ஓட்டம் உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஓடுறத. அப்போது அவனோட காலுக்கு கீழே பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சமுக ருத்ராட்சமும் இருக்கிறத பார்க்குறான். அதை குனிஞ்சு அதை எடுத்து உத்து பார்க்குறான். அப்போது அந்த ருத்ராட்சம் சிவனோட முகம் மாதிரி மாறி நெத்திக்கு நடுவில் ஒரு 3ஆம் கண் வரா மாதிரி அதில் ஒரு கண்ணு இவனை உத்து பார்க்குற மாதிரி அவனுக்கு தெரியறது. அப்போது அவனையும் அறியாமல் கைலாப்பத்தே அப்படின்னு சிலிர்ப்போடு அப்படியே கைகளை கூப்புறான். பாரதிக்கு அவனோட சிலிர்ப்பு ஸ்லாகிப்பு எல்லாம் பேராச்சரியத்தை தருது. அவனையே வெறிச்சு பார்க்குறா. இங்கே இதோட நிற்கிறதா. நம்ம திரும்ப பட்டர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உஷா கால பூஜையை பண்ணுறதுக்கு வேண்டி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற அவர் வீட்டில் கிணறுன்னு நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அந்த கிணத்து பக்கத்தில் போயிட்டு தண்ணியை எடுத்து குளிக்கிறதுக்கு போயிட்டு குளிச்சும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே துண்டை எடுத்து தொடச்சிக்கிட்டு அவருடைய அந்த இதில் மாடத்தில் இருக்கிற ஒரு சின்ன சம்பளத்துலேருந்து விபூதி எடுத்து இட்டுக்கிட்டு சந்தி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சந்தி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப கிணத்து பக்கமே வராரு. அந்த கிணத்தடியில் தான் பண்ணணும். அப்போது கரெக்டாக சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க நார்மலாக அப்படி தான் அந்த சமயத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஜஸ்ட்டு அந்த கிரணங்கள் தான் தெரியுது. ஒரு 2-3 வெளிச்ச புள்ளிகள் தான் தெரியுது. அவரும் போய் நின்று கடகடன்ட்டு பண்ணணுன்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது அக்கூ அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. ஒரு மாதிரியான அந்த குரல். இவர் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கணத்து திட்டு மேலே அந்த இடிஞ்ச சிவன் கோவிலில் இருக்கிற அந்த காவல் கழுகு வீரியன் ஏன்னா அதோட பேர் வீரியன் சொல்லி தீட்சிதர் அவரை கூப்பிட்டு தயிர் சாதம் போட்டதை நம்ம பார்த்தோம். அந்த வீரியன் தன்னோட சிறகுகளை கொஞ்சம் சடைச்சி மேலே தூக்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி தூக்கிட்டு அங்கே உக்காந்துருக்கு. அதை பார்த்து பட்டருக்கு பக்குன்னு ஒரு திடுக்கிடல் வருது. இதோட இந்த அத்தியாயத்தை இங்கே நிறுத்துகிற. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.